கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான அட்டகாசமான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பர்னி சொல்லியிருப்பாங்க இல்லையா, கிளம்பி வா ரத்னா போய் பார்த்துட்டு வரணும், அவளுக்கு நான் வந்துட்டு 2-3 தடவை கால் பண்ணேன், நைட்லேருந்து ஃபோனை எடுக்கலை அப்படின்னு சொன்னதுமே 2 பேரும் வந்துட்டு ரத்னாவை பார்க்குறதுக்கு தான் போகிறாங்க. அந்த பக்கம் ரத்னா ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஆனால் வீட்டுக்குள்ளேருந்து ரத்னா வரவே இல்லை. வெங்கடேஷ் அவங்களோட அம்மா அப்பா மட்டும்தான் வராங்க. அதை பார்த்ததும் ரத்னா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க 3 பேர் திருதுன்னு முடிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா காலையிலேருந்து இவங்களே ரத்னா வந்துட்டு பார்த்துருக்க மாட்டாங்களா. அதே பக்கம் ரத்னா வந்துட்டு விறுவிறுன்னு யாருக்கு தெரியாமல் நடந்து போய் ஒரு கடற்கரையில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு ரத்னா வர சொல்லுங்க, அவளை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பர்னி வந்துட்டு கேட்குறாங்க. ரத்னாவா, அவள் அங்கே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கேட்க, இவங்க வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சித்தி சொல்கிறீங்க, ரத்னா இங்கே வரலையே, நைட்லேருந்து நான் ஃபோன் போட்டேன் எடுக்கவே இல்லை, அதனால தான் இங்கே வீட்டில் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொன்னதும் இங்கே சண்முகம் பரணிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவ எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. எதுவும் பிரச்சனையா, எதுக்காக வந்துட்டு அவள் ஃபோனை எடுக்கலை, நைட்லேருந்து வந்துட்டு ஃபோன் எடுக்கலையே, இப்போ யாருக்கும் சொல்லாமல் எங்கேயாவது போயிருக்கானா, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றி மாற்றி விசாரிக்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இங்கே நடக்கவே இல்லை, உன் தங்கச்சி திமுரு பிடிச்சவ, ஒருவேளை அவங்க அம்மா மாதிரி இவ்வளவு ஓடி போயிட்டாலோ என்னமோ அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் சண்முகத்துக்கா கோவம் வந்துடுது. பரணி அதை விட கொதிச்சு போயிடுறாங்க. பலார்னு வெங்கடேஷோட அம்மா கன்னத்தில் ஒற்றடி, அந்த அம்மாவே வந்துட்டு ஆடி போயிடுது. பல்லு பேந்துரும். யாரை பார்த்தா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் ரத்னா பத்திரமாத்து தங்கம், நீங்கள் ஏதோ ஒன்று அவளை பண்ணி டார்ச்சர் பண்ணிவிட்டு இப்போ எங்கள் ரத்னா பற்றி குறை சொல்லிட்டு இருக்கீங்களா, என் குடும்பத்தை பற்றி ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்க அவ்வளோதான், நான் வந்துட்டு சித்தி நொத்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், செவ்வுல பேந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பரணி வந்துட்டு பதிலடி கொடுத்துட்டு இருக்க. எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. ஏன்னா பரணி இந்த அளவுக்கு பேசுவான்னு அவங்கள எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. அந்ததிக்கு வந்துட்டு வெங்கடேஷ் அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்க, வெங்கடேஷ் சொல்லுங்கள் என்னாச்சு, இங்கே என்ன பிரச்சனை நினச்சின்னு எங்களுக்கு தெரியணும், சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல, டேய் சொல்லுடா, என் தங்கச்சி என்னடா பண்ண, இங்கே பாரு, என் தங்கச்சி அன்னைக்கு உன் கை நீட்டின அன்னைக்கே உன் கையை ஒடிச்சு உன் கொதவலையை கொடிச்சு துப்பியிருக்கணும், விட்டதாண்டா தப்பாக போச்சு, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்ல, யோ என்னையா பெரிய தங்கச்சி, ஆமாம் நான் தான் வந்துட்டு அவளை அடித்தேன் திட்டுனேன், அந்த பதவியை விட்டு ராஜினாமா பண்ணிடு, என்ன அந்த இடத்துல உட்கார வைன்னு சொன்னேன், பெரிய என்னமோ மகாராணி மாதிரி அவள் வேலைக்கு தான் போவேன்னு ஒத்தக்கல்ல நிற்கிறா, அவள் வேலைக்கு போட்டுட்டு இப்போ என்ன அவசியம், நான் தான் பொறுப்பை பார்த்துக்கிறேன் சொல்றல, அது சைன் போட்டு கொடுக்கல, அவ விருப்பம் எங்க போயிட்டா, அதுக்கு என்ன அடிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல, டேய் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் போட்டு மொத்துன்னு மொத்துறாங்க வெங்கடேச. என் தங்கச்சி மேல ஒரு சின்ன கீரல் விழுந்துச்சு, 3 வத்தையும் குடும்பமா சேர்ந்து ஒன்னா கொளுத்தி விடுவேன், இவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சி நீ அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்ல, இதுங்க கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வா வேமா ரத்னா எங்க இருக்கான்னு தேட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சண்முகத்தை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறேன். இதுங்க 3 பேரும் திருன்னு முடிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. வெங்கடேஷ் வந்துட்டு அடி வாங்கி ரத்தமா ஒளி போய் நின்றுகிட்டு இருக்கா. அடுத்த சைடு ரத்னாவை காமிச்சிட்டு இருக்காங்க. கடலில் வந்துட்டு விழுந்துடுறாங்க. அப்படியே மூழ்கி போக அவங்களோட பர்ஸ் மட்டும் வந்துட்டு கரை ஒதுங்குது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது.